ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களோட ஓடியும் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடலான்ட்ருக்கேன். அது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் வீடியோவோட தொடர்ச்சி தான். அது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை அந்த பிரச்சனையை ஏன் நம்மளால் சால்வ் பண்ண முடியாமல் அதுலேயே சுற்றி சுற்றி வந்துட்டு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய டெய்லி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் இதனுடைய மெயின் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்படின்னா அந்த முழு கவனத்தை நம்ம எதுக்காக செலவழிக்கிறோம், நம்மளுடைய கவனத்தை எதுக்காக செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதா இல்லை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது. இப்போ ஒன்ஸ் உங்களுடைய கவனத்தை பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான வழி கிடைக்கும். அதை இல்லாமல் பிரச்சனையை பற்றி மட்டும் யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும், உங்களுடைய மூளை என்ன செய்யும், அந்த பிரச்சனையை உருவாக்குற மிஷினாக தான் மாறும், ஒரு ஃபேக்ட்ரியாக தான் மாறும் ஒழிஞ்சு அது அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வராது. அந்த பிரச்சனையை அப்படியேவும் உங்கள் மூளை விட்டுடாது. ஓகேங்களா? அப்போ என்ன செய்யணும், எப்போவுமே உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய கவனத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் உங்கள் கையில் இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் அந்த கண்ட்ரோல் உங்கள் கையில் அப்படி இல்லைன்னா, அந்த கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இன்னைய நாளும் நாளைய நாளும் நம்ம கையில் இருக்கும். நம்மளோட ஃபியூச்சர், நிகழ்காலமும் எதிர்காலமும் நம்ம கையில் இருக்கும். அது இல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எது கையில் அந்த எது கையில் அந்த கண்ட்ரோல் விடுறோமோ அதுக்கு நம்ம அடிமை ஆகிடுவோம். ஓகேங்களா? அதுதான் இப்போ பெரிய விஷயம். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை நடக்கும்போது நமக்கு என்ன செய்வோம், யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல, உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி, இல்லை உங்களை அவமதிக்கிற மாதிரி செயல்கள் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நடந்தோடனே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இமீடியட்டாக அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஒரு விஷயத்த செய்வோம். ஆனால் அப்படி செய்கிற விஷயங்களால் நமக்கு நல்லது நடக்குமா, இல்லை நம்மளால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரோமா அப்படின்னா, யோசிக்காமல் செய்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளை ஒரு 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 பிரச்சனைகளில் தான் இன்னும் அதிகமாக கொண்டு போய்விடும் ஒழிஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வராது, யோசிக்காமல் செய்கிற எந்த செயல்களாக இருந்தாலும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு நம்ம யோசிச்சுட்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிக்கணும். அப்போ யோசிக்கும்போது நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும், தெளிவான ஒரு விடை கிடைக்கும். அதை வச்சுட்டு அந்த பிரச்சனையும் அதுலேருந்து வெளியே வரலாம்.